ஓகே. இன்னைக்கு வந்து சட்பரி சயின்ஸ் சென்டரோட லோகோ நம்ம பண்ண போகிறோம். அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த லோகோ வந்து கொஞ்சம் காம்ப்ளெக்ஸாக இருக்கிற மாதிரி இருக்குது. இருந்தாலும் ட்ரை பண்ணலாம். முதல்ல வந்து ஸ்டார் டூல் எடுத்து ஆர்ட்போர்ட் மேலே கிளிக் பண்ணுங்கள். பாயிண்ட்ஸ் வந்து 6 மாதிரி எடுத்துக்கோங்க. ஷிஃப்ட் ப்ளஸ் எக்ஸ் ப்ரெஸ் பண்ணும்போது ஃபில் கலர் வந்து அவுட்லைனாக மாறிடும். ப்ராப்பர்ட்டிஸ் பேனலில் போய் 90 டிகிரி ரொட்டேட் பண்ணிக்கோங்க. இந்த ஆப்ஜெக்டை வந்து பேஜுக்கு சென்டர் பண்ணிக்கலாம், அதாவது ஆர்ட்போர்டுக்கு சென்டர் பண்ணிக்கலாம். லைன் செக்மெண்ட் டூல் அல்லது பென் டூல் எடுத்து வெர்டிக்கல் லைன் இந்த மாதிரி ட்ரா பண்ணிவிட்டு அதையும் அலைன் பண்ணிக்கலாம். வெர்டிக்கல் அண்ட் ஹாரிசான்டல், அது ரொம்ப முக்கியம். இப்போ வந்து இந்த ஸ்ட்ரோக்கை இங்கே நகர்த்தணும். அப்படி நகர்த்தும் போது அக்யூரசி மிஸ் ஆகிற மாதிரி இருக்குது. அதனால் டைரக்ட் செலெக்ஷன் டூல் எடுத்து இந்த செக்மெண்ட் மட்டும் நாம் மார்க்கி பண்ணி செலக்ட் பண்ணிக்கலாம். காப்பி பண்ணிக்கலாம். அந்த செக்மெண்ட் மட்டும் காப்பி ஆகும். பேஸ்ட் பண்ணிக்கலாம். கண்ட்ரோல் F, அதே இடத்துல பேஸ்ட் ஆகட்டும். இது வந்து கொஞ்சம் லென்த்தியாக இந்த மாதிரி பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு ரெண்டையும் செலக்ட் பண்ணும்போது அந்த சைஸ் நமக்கு கிடைக்கிது, அதாவது ஹாரிசான்டல் சைஸ் கிடைக்கிது. இந்த ஹாரிசான்டல் சைஸை வந்து, அதாவது வேல்யூவை வந்து டபுள் கிளிக் பண்ணிவிட்டு காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு கண்ட்ரோல் K ப்ரெஸ் பண்ணுங்கள். கீபோர்டு இன்க்ரிமெண்ட் அல்லது நட்ஜ் வேல்யூ ஃபீல்டில் வந்து அதை பேஸ்ட் பண்ணலாம். 19.637. ஓகே. இப்போ இந்த கைடை வந்து நம்ம டிலீட் பண்ணிடலாம். ஆல்ட் ஹோல்ட் பண்ணி ரைட் ஆரோ ஒரு தரம், அகைன் சென்டரில் உள்ளதை செலக்ட் பண்ணிவிட்டு ஆல்ட் ஹோல்ட் பண்ணி லெஃப்ட் ஆரோ ஒரு தரம் ப்ரெஸ் பண்ணும்போது டூப்ளிகேட் காப்பி அதே இடத்துல பொசிஷனில் பேஸ்ட் ஆகும். இப்போ இந்த 3 ஸ்ட்ரோக்கையும் செலக்ட் பண்ணிவிட்டு ஒரு குரூப்பாக மாற்றிக்கலாம். தற்சமயத்துக்கு லெட்டர் R ப்ரெஸ் பண்ணி என்டர் பண்ணுங்கள். ஆங்கிள் வந்து 60 டிகிரிக்கு எடுத்துப்போம். காப்பி பட்டன் மேலே கிளிக் பண்ணுவோம். கண்ட்ரோல் D ப்ரெஸ் பண்ணிடலாம் இன்னொரு தரம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாருக்கு கரெக்டாக இந்த ஸ்ட்ரோக் வந்து அலைன் ஆகிருக்கும். நான் ஃபில் வேணால் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரியாக்கும் அது பொசிஷன் ஆகணும். இந்த ஸ்டேஜில் டிரான்ஸ்பரன்சி பேனலுக்கு போயிட்டு ஒரு 30 மாதிரி கொடுத்துப்போம். இப்போ வந்து இந்த ஸ்ட்ரோக் குரூப்புகள் இருக்குது பாருங்கள், அதை செலக்ட் பண்ணிக்கலாம். அது ஒரு காமன் குரூப்பாக மாற்றிக்கலாம். கண்ட்ரோல் G. ஸோ இந்த ஸ்ட்ரோக் வந்து இந்த மாதிரி காமன் குரூப்பாக ஆகிடும். இந்த ஸ்ட்ரோக் குரூப்பை வந்து காப்பி பண்ணிக்கலாம். இங்கே வந்து 20 பாயிண்ட்டுக்கு ஸ்ட்ரோக் வெயிட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். காப்பி பண்ணி வச்சிருக்கிற ஸ்ட்ரோக்கை வந்து பேஸ்ட் பண்ணுங்கள். கண்ட்ரோல் F, அதே இடத்துல பேஸ்ட் ஆகும். ஸ்ட்ரோக் கலரை வந்து ஒயிட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ ஸ்ட்ரோக் வெயிட் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அப்போ 2 பாயிண்ட் பண்ணால் போதும். இப்போ இந்த ஸ்டாரை செலக்ட் பண்ணிவிட்டு டிலீட் பண்ணிடலாம். இது அத்தனையும் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த ஸ்டேஜில் ஆப்ஜெக்ட்டுக்கு வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது ஸ்ட்ரோக்காக இருக்காது, அது ஒரு ஆப்ஜெக்டாக மாறிடும். ஓகே. இந்த ஸ்டேஜில் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு மெகா குரூப்பாக பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு பாலிகான் டூல் எடுத்துக்கலாம். எடுத்து ஆர்ட்போர்ட் மேலே கிளிக் பண்ணிவிட்டு சைட்ஸ் வந்து 6 வர மாதிரி என்டர் பண்ணிக்கலாம். இந்த பாலிகானை வந்து அலைன் பண்ணிவிடுவோம் ஆர்ட்போர்டுக்கு. இதோட ஒபாசிட்டி வந்து கம்மி பண்ணிக்கலாம். லெட்டர் R ப்ரெஸ் பண்ணிவிட்டு என்டர் பண்ணுங்கள். இந்த சமயம் 90 டிகிரிக்கு ஆங்கிள் எடுத்துக்கலாம். லெட்டர் S ப்ரெஸ் பண்ணி என்டர் பண்ணுங்கள். ஸ்கேல் பண்ணணும், நாம இந்த அளவுக்கு எடுத்துக்கலாம். அபவுட் 130% இருக்குது. இப்போ வந்து இந்த பாலிகானை செலக்ட் பண்ணி அவுட்லைன் இருக்குது நன் பண்ணிக்கலாம். அத்தனையும் செலக்ட் பண்ணிவிட்டு பாத் ஃபைண்டரில் வந்து டிவைட் பண்ணிக்கலாம். இது ஒரு குரூப்பில் இருக்கும், அது அன்குரூப் பண்ணிக்கலாம். ஷிஃப்ட் கண்ட்ரோல் G. இப்போ ஷேப் பில்டருக்கு போகலாம். ஷிஃப்ட் ப்ளஸ் M ப்ரெஸ் பண்ணிவிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய ஆங்கர் பாயிண்ட்ஸ் வந்து விசிபிளாக இருக்கிறதுனால டிசிஷன் மேக்கிங் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஆகையினால அதை ஹைட் பண்ணிவிடுவோம். கண்ட்ரோல் H ப்ரெஸ் பண்ணும்போது ஹைட் ஆகிடும், ஆனால் செலக்ட் ஆகிருக்கும். இப்போது இங்கே விஷுவல் ரெஃபரன்ஸ் இருக்குது. இது ரெண்டையும் அப்படியே மர்ஜ் பண்ணிவிடுவோம். அகெயின் இங்கே கூட இந்த இடத்துல இங்கே இங்கே பிறகு வந்து இங்கே. ஸோ இப்போ அன்வான்ட் பீசஸ் இருக்குது பாருங்கள், அதை வந்து நாம் டிலீட் பண்ணணும். அகெயின் எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிவிட்டு ஷிஃப்ட் M ப்ரெஸ் பண்ணிவிட்டு இங்கே வந்து நாம் டிலீட் பண்ணிக்கலாம். ஆல்ட் ஹோல்ட் பண்ணிங்கன்னா டிலீட் ஆகும். இது எத்தனையும் இந்த மாதிரி டிலீட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஏதாவது ஒரு பீஸை இந்த மாதிரி செலக்ட் பண்ணிவிட்டு செலக்ட் சிமிலர் பண்ணிக்கலாம், கட் பண்ணிக்கலாம். ஆல்ரைட். இப்போ வந்து இங்கே அன்வான்ட் ஆப்ஜெக்ட்ஸ் இருக்குது. செலக்ட் சிமிலர் பண்ணிவிட்டு டிலீட் பண்ணிடலாம். இருந்தாலும் சில இம்பர்ஃபெக்ஷன்ஸ் இருக்குது, அதை ஒவ்வொன்றா செலக்ட் பண்ணி நம்ம டிலீட் பண்ணிடலாம். கேர்ஃபுல்லாக பண்ணணும். ஒயர் ஃப்ரேம் மோடில் போய் பார்க்கலாம். இங்கே இந்த பீஸை செலக்ட் பண்ணி செலக்ட் சிமிலர் பண்ணிக்கலாம். டிலீட் பண்ணிடலாம். இங்கே சின்ன சின்ன பீசஸாக இருக்குது. செலக்ட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் பாத் ஃபைண்டருக்கு வந்து யுனைட் பண்ணிக்கலாம்.
ஷிஃப்ட் எம் ப்ரெஸ் பண்ணிவிட்டு இது எல்லாத்தையும் இந்த மாதிரி மர்ஜ் பண்ணிக்கலாம், அதாவது யுனைட் பண்ணிக்கலாம். லாஸ்ட்டில் வந்து இன்னொரு வேலை பண்ணலாம். ஆப்ஜெக்ட்டுக்கு வந்து பாத்துக்கு வந்து சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். சிம்பிளிஃபை பண்ணும்போது நம்பர் ஆஃப் ஆங்கர் பாயிண்ட்ஸ் வந்து குறைஞ்சு போயிடும். ஸோ இப்போ வந்து சட்பரி சயின்ஸ் சென்டர் லோகோவை ப்ரெசென்ட் பண்ணலாம்.